Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், அதாவது பீட்ரூட் அல்வா. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகுனதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போகிறது வரை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரா ஸ்மெல் போனதும் அதில் இப்போ நம்ம ஒரு 1/2 கப் நல்லா காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதும் இதை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணுற டைம் நம்ம கையில் ரொம்ப அந்த ரெட்னஸ் வராது இப்படி யூஸ் பண்ணால். ஸோ பாயில் பண்ணி பீட்ரூட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதோட ஸ்கின்னை நான் பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி உருளி எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஹெவி பாட்டம் பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படியே கொஞ்சமாக மிக்சியை ரின்ஸ் பண்ணி அந்த வாட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஸ்டர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இப்படி நல்லா பபிள் வர்ற ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக கிளறி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட்டோட கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் சுருண்டு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்படி கொஞ்சம் கிளாஸியாக வரணும். இதுதான் இதோட கரெக்டான பக்குவம். டேஸ்டியான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு நெய் தடவின பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா அதை பீஸ் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் ஸ்க்ராப் பண்ணி போட்டுக்கோங்க. எம்மியான டேஸ்டியான பீட்ரூட் அல்வா ரெடி. இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.